ஆன்மா உடம்பை பற்றுச்சுன்னா அது புருடன், விந்து நாதங்களை பற்றுச்சுன்னா அது ஜீவன், மாயையில் கட்டுண்டா அது பசு. எதையுமே பற்றாமல் இருக்கும்போது தான் ஆன்மா அப்படின்றது ஆன்மா அப்படின்னு பெயர் பெறுது. இந்த ஆன்மா முக்தி அடைகிறதுக்கு முன்னாடி அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்ற 8 வகையான சக்திகளை பெறும். இதை தான் அட்டமா சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஆன்மாவுக்கு ஏற்படுற நிலைகள் எல்லாத்தையும் அவத்தை அப்படின்ற பேரில் அழைப்பாங்க. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதனால் ஏற்படக்கூடிய காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், இது போன்ற இந்த உலகியல் நிலைகளை ஆன்மா வெற்றி கொள்ளணும். மனிதனோட மனசாட்சி தான் அவனுடைய ஆன்மா அப்படின்றது. இந்த ஆன்மீகம் அப்படின்றது இந்த ஆன்மாவாகிய அந்த தன்னை அறிதல் பற்றிய ஞானத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுறது தான் இந்த ஆன்மீகம் அப்படின்றது. இப்போ எந்த ஒரு விளைவுகளுக்கும் காரணங்கள் என்ன, அதனுடைய தொடக்கம் எங்கே உருவாகுது, அதனுடைய மூலம் எது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்துறது தான் இந்த ஆன்மா அப்படின்றது, ஆன்ம அறிவு அப்படின்றது. இந்த ஆன்ம அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய அந்த கர்மாக்கள் அப்படின்றத நீங்கள் கடந்து போக முடியும். கடந்து போயிட்டு பிறவியில்லா பேரின்ப நிலையை பெற முடியும்.